ஆங்கிலேயர் கால சட்டம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. சவுக்கு சங்கர் வழக்கில் ஐகோர்ட் நீதிபதிகள் அதிரடியான கருத்து. அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் போலீஸ் அதிகாரிகள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து சவுக்கு சங்கரை தேனியில் வைத்து கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி கைது செய்தனர். இதனிடையே தேனியில் கைது செய்யப்படும் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சவுக்கு மீது சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதனால் அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பெண் போலீஸ் உயர் அதிகாரிகள் பற்றி அவதூறு பேச்சு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு கோவை கோர்ட் ஜாமீன் வழங்கியது. இதேபோல் அவருக்கு எதிரான குண்டாஸ் வழக்கிலும் கரூர் பண மோசடி வழக்கிலும் ஜாமீன் கிடைத்துள்ளது. மற்ற வழக்குகளுக்காக சவுக்கு சங்கர் இன்னும் சிறையில்தான் உள்ளார். இந்த நிலையில் பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்றும், ஆங்கிலேயர் கால தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் மீண்டும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கொண்டு செல்லும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஐயப்பராஜ் 4 காரணங்களுக்காக தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரினார். முதலில் சவுக்கு சங்கரின் பேச்சால் பொது அமைதி பாதிக்கப்படவில்லை என்றும், சவுக்கு சங்கரின் வீடியோ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்திற்கு வழிவகுத்ததாக அரசு குற்றம் சாட்டினாலும் போராட்டத்திற்கு ஒரு நாள் கழித்துதான் அந்த வீடியோ வெளியிடப்பட்டது என்றும், எனவே இந்த உத்தரவு மனதிற்கு பொருந்தாமல் பிறப்பிக்கப்பட்டதாக அவர் வாதித்தார். இரண்டாவதாக, அதிகார வரம்பு இல்லாமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும், கிளாம்பாக்கம் போராட்டம் நடந்தபோது சவுக்கு சங்கர் தாம்பரம் கமிஷனர் தான் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்றும், சென்னை மாநகராட்சி கமிஷனர் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மூன்றாவதாக, கோயம்புத்தூரில் குற்ற செயலில் ஈடுபட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டதாக காவல் ஆணையில் கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த குற்றம் தொடர்பான ஆவணங்கள் அவருக்கு வழங்கப்படாததால் அவருக்கு முன்விரோதம் ஏற்பட்டதாகவும் அவர் வாதிட்டார். கடைசியாக, தடுப்பு காவலுக்கு எதிராக தாயார் கமலா அனுப்பிய மனுக்கள் சட்டப்படி அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படவில்லை என்றும், எதேச்சதிகாரம் மற்றும் துஷ்பிரயோகம் ஆகியவற்றை காட்டும் தடுப்பு காவல் உத்தரவுக்கு ஒப்புதல் அளித்த 2 நாட்களுக்கு பிறகு பிரதிநிதித்துவங்கள் நிராகரிக்கப்பட்டன என்றும் வழக்கறிஞர் ஐயப்பராஜ் வாதிட்டார். அப்போது காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் ஆஜராகி சவுக்கு சங்கர் தொடர்ந்து இதுபோல அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும், அதனை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். அப்போது சவுக்கு சங்கரின் கருத்து கண்டனத்திற்குரியது என தெரிவித்த நீதிபதிகள், தடுப்பு காவல் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட காலனித்துவ சட்டம். தடுப்பு காவல் அதிகாரத்தை சிறிய அளவில் பயன்படுத்த வேண்டும். யூடியூபர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் குரல்கள் நெரிக்கப்பட்டால் நாம் மீண்டும் ஆங்கிலேயர் காலனித்துவ ஆட்சிக்கே திரும்புவோம். ஊடகங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண். குற்றம் நடந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், அவதூறு வழக்கு தொடருங்கள், அதற்கான நெறிமுறைகளை கடைபிடியுங்கள். ஆனால் அவரை காவலில் வைத்திருப்பது கொடூரமானது. இது பேச்சுரிமையின் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. ஊடகங்களில் எத்தனை பேர் பொய் சொல்கிறார்கள்? அப்படிப்பட்டவர்களையெல்லாம் கைது செய்கிறீர்களா? சமூக வலைதளத்தில் பொய்யான கருத்துக்களை பரப்புபவர்களின் பின்னால் உங்களால் ஓட முடியுமா? பொது அமைதி பாதிக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். தவறான செய்திகளை கொடுப்பவர் மிகவும் பொதுவானவர்கள். பொது சேவையில் சகிப்புத்தன்மை முக்கியமானது. நீதிபதிகளாகிய எங்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் தானே? அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? நாங்கள் உத்தரவை அனுப்பினால் அவர்கள் ஏதாவது சொல்வார்கள், இல்லை என்றால் வேறு ஏதாவது சொல்வார்கள். பொது சேவையில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர்.